இதுல வந்து கேமரா இருக்குது உங்களால கண்டே பிடிக்க முடியாது. இது வந்து நம்ம போட்டா ஜஸ்ட் ஒரு கிளாக் மாதிரி அப்படியே ஓடும். பாத்ரூம்ல எது மாதிரி கேமராஸ் வைக்கிறாங்கன்னா பல்க்லயே வந்து என்னன்னா கேமராஸ் வந்து வைக்கிறாங்க. டவர்ஸ்ல வந்து கேமராஸ் வந்து வைக்கிறாங்க. நம்ம கிளாக் ஹேங்கிங் இதுல கூட என்னன்னா கேமராஸ் வைக்கிறாங்க. இது வந்து சார்ஜர் கேமராஸ். ஸோ இந்த சார்ஜர் கேமராஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 மாடல்ஸ் இருக்கு. இதுல வந்து ஐஆர் எரியும். அதாவது நீங்க நைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரெட் லைட் மாதிரி எரிஞ்சு உங்களுக்கு விஷன் இருக்கும். இப்போ லேட்டஸ்டா வர மாடல் அந்த லைட் கூட எரியாது. கேமராஸ் எதுல இருக்குன்னே தெரியாது. சிங்கிள் ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். இது கேமரானே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவு உங்களுக்கு கேமரா இருக்கும். ரெண்டாவது இது சார்ஜும் ஏறும். இங்க யூஎஸ்பி கேபிள் இருக்கு. இங்க போட்டு சார்ஜ் ஏற்றிக்கலாம். இது ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இது ஓப்பன் பண்ணிட்டா இதுல வந்து நீங்க வந்து மெமரி கார்டு நீங்க போட்டுக்கலாம். ஜஸ்ட் நீங்க இது பிளக்ல நீங்க இன்சர்ட் பண்ணா மட்டும் போதும். உடனே ரெக்கார்ட் ஆக இது வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். அது போக இதுல வைஃபை மாடல் இருக்கு. போன்லயும் நீங்க பேர் பண்ணி உலகத்துல எந்த மூலையில வேணாலும் நீங்க ஆப் மூலமாவும் பாத்துக்கலாம். இந்த மெமரி கார்டு எடுத்து தான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. லைவா நீங்க வந்து ஆப் மூலமா கூட பார்க்கலாம். அது மாதிரி கேமராஸ் இருக்கு. பவர் பேங்க் கேமராஸ் வந்து வருது. ஸோ இங்க வந்து ஒரு ஷீட் வந்துடும். இது நம்ம ஷீட் இப்போ ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். இதுல தான் கேமராஸ் இருக்கு. ஜஸ்ட் ஒரு பவர் பேங்க் மாதிரி தான். இங்க பின்னாடி யூஎஸ்பி போட்டு நீங்க சார்ஜும் பண்ணிக்கலாம். இங்க வந்து உங்களுக்கு கேமராஸ் இருக்கும். இது க்ளோஸ் பண்ணிட்டு சும்மா பவர் பேங்க் மாதிரி நீங்க சார்ஜர் போட்டு எங்க வேணாலும் கையில வச்சு எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னொரு பக்கம் இது வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு டேபிள் மேல அது மாதிரி இதை ஜஸ்ட் அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு ஆங்கிள் வச்சுட்டு போயிடுவாங்க. வச்சுட்டா அதுல என்னென்ன இருக்கோ எல்லாமே மெமரி கார்டுல ரெக்கார்ட் ஆயிடும். இது வைஃபைலையும் கனெக்ட் பண்ணி மொபைலையும் நீங்க லைவா பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கேமராஸ் இருக்கிறதே வந்து தெரியாது. இதெல்லாம் அஃபிஷியல் யூஸ்க்கு நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த கேமராஸ் வந்து நாங்கள் டேபிள் கிளாக் கேமரா. ஸோ இதுலயும் கேமரா இருக்கிறது தெரியாது. இங்கே தான் கேமரா இருக்கு. ஸோ கேமரா இருக்கிறது உங்களுக்கு இதில் வந்து தெரியாது. இது அதே மாதிரி தான் இதுவும் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி பேட்டரி போட்டு மெமரி கார்டு எல்லாமே இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டேபிள் மேலே மட்டும் நீங்கள் வச்சா போதும். இது வந்து ஒரு டேபிள் கிளாக் கேமரா. இல்லை டைம் எல்லாமே உங்களுக்கு ஓடும். இது கேமரா எங்கே இருக்குது ஆக்சுவலாக? இதில் வந்து கேமரா பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இங்கே வந்து கேமரா இருக்குது. கேமரா இருக்கிறதே இதில் தெரியாது. ஸோ ஸ்பை கேமராஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல். கேமராஸ் இதில் இருக்கிறதே தெரியாது. ஸோ ரொம்ப குட்டியாக கேமராஸ் வேணா இது சின்ன கேமராஸ் இருக்குது இல்லை மினி கேமரா ஜஸ்ட் எங்கே வேணாலும் வைக்கலாம். இது இப்போ நிறைய பேர் கஸ்டமைஸ்டும் இதை வந்து பண்ணுறாங்க. இந்த குட்டி கேமராஸ் வாங்கிட்டு அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டில் கரெக்டாக கட் பண்ணி இதெல்லாம் வைக்கிறாங்க. ஃபோட்டோ ஃப்ரேமில் கட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அது மாதிரி கேமராஸும் இது எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ நீங்கள் இதை வந்து அதில் வச்சு நீங்கள் கஸ்டமைஸ் நீங்களே பண்ணிக்கலாம். இதுக்கு பவர் சப்ளை இது தேவையில்லை. இது பேட்டரி தான். நம்ம வாட்சுக்கு போடுறோம்ல அந்த பேட்டரி தான் இது. அதுலேயும் உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமராஸ் இப்போ ஜாஸ்தி வந்து போயிட்டு இருக்கு. இதுல கேமரா இருக்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. மற்ற கேமரா கூட நீங்க லைட்டா ரொம்ப மைன்யூட்டா வாட்ச் பண்ணா கூட இதுல கேமரா இருக்கிறது ஒரு சின்ன பாயிண்ட் தெரியும். இதுல வந்து கேமரா இருக்கிறது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுல வந்து கேமராஸ் எங்க இருக்குன்னா இங்க மேல இருக்கு. ஸோ இந்த 2 பாயிண்ட்ல இல்ல, இங்க மேல இருக்கு. இந்த கிளாஸ்ல இந்த பாயிண்ட்ல மேல இருக்கு. ஸோ இந்த பக்கம் எல்லாமே இது லைட் எரியும். இது வந்து நம்ம போட்டா ஜஸ்ட் ஒரு கிளாக் மாதிரி அப்படியே ஓடும். ஸோ எதுல கேமராஸ் இருக்கு என்பதை ஐடென்டிஃபை பண்றது இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவேர்னஸா இருக்கும். இப்போ இந்த மாதிரி இப்போ கிளாக் ஏதோ ஒரு லாட்ஜ்லயோ ஏதோ ஒரு ஹோட்டல்லையோ இருக்கு அப்படின்னா இப்போ இதை எப்படி அவாய்ட் பண்றது? இது வந்து எடுத்து கீழே குப்புற வச்சுறது தான் பெட்டரானதுதான் இல்லை என்னதான்? ஆமா, அப்படிதான் பண்ணணும். நீங்க இதை வந்து அப்படியே நீங்க திருப்பி வைக்கணும். ஸோ திருப்பி வச்சாதான் உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். இது மாதிரி கேமராஸ்ல நார்மல் கிளாக் நம்ம அனலாக் கிளாக்ல கூட கேமராஸ் வந்து வருது. ஸோ இப்போ கேமராஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது வந்து இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லா இடத்துலயும் வந்து கேமராஸ் இருக்கு. பீப்புளோட பிரைவசி வந்து அதுல பாதிக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்து நம்ம இருந்துக்கணும். ஸோ இப்போ எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு செலக்டட் மாடல்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். இது ஒன்லி ஃபார் போலீஸ் அண்ட் டிடெக்டிவ்க்கு அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்கோ அது மாதிரி கேமராஸ் வச்சிருக்கோம். இது யாருக்கெல்லாம் செல் பண்ணுவீங்க, யார் செல் பண்ண மாட்டீங்க? ஸோ இது ஒன்லி ஃபார் நாங்கள் போலீஸ் அண்ட் டிடெக்டிவ்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம ஸ்பை கேமராஸ் நம்ம வந்து செல் பண்றோம். ஸோ நார்மல் எண்ட் கஸ்டமருக்கு வந்து நாங்கள் ஸ்பை கேமரா செல் பண்றதுல இன்கேஸ் அவங்க ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்ல எங்கிட்ட கேட்டாங்கன்னா நாங்கள் அவங்ககிட்ட வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு NOC லெட்டர், அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் லெட்டர் வாங்கி என் கையில கொடுத்தா மட்டும் தான் நாங்கள் கேமரா செல் பண்ணுறோம்.